வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கிறீங்கள்? சரியான வேலை பளுவாக போயிட்டது. சில கேள்விகள் கேட்டிருக்கிறீங்கள். இப்போ என்னென்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணலாம், மற்றது மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே இதில் பதில் சொல்லலாது. ஆனால் இன்றைக்கு இப்போ நாங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறோம் சொன்னால், ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் எப்படி அதை செய்யலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம்ன்ற விஷயத்தை இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே பிஸ்னஸ்ன்னு சொன்னால், இப்போ 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்று போட்டு அந்த 5 ரூபா அடுத்த பாக்கெட்டில் போட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் அது இல்லை. பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் ஒரு கடல் மாதிரி. அப்போ நாங்கள் அந்த மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட தெரியாத விஷயங்களை மற்ற தெரிஞ்சாக்களில் கேட்டு நாங்கள் கற்றுக்கொள்ளணும். மற்றது ஃபைனான்சியல் புத்தகங்கள் படித்து தெரிஞ்சு கொள்ளணும். அதையும் விட நாங்கள் பிஸ்னஸை பற்றி அறிஞ்சு கொள்ளணும்னா நிறைய கோர்சஸ் நடந்து கொண்டிருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமாக. அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணி செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு பிஸ்னஸில் ஒரு பேசிக்காக நல்ல ஒரு நாலேஜை எடுத்துகிட்டு நீங்கள் பிஸ்னஸுக்குள்ளே ஒரு பிஸ்னஸில் பேசிக்காக ஒரு நாலேஜை எடுத்துகிட்டு உள்ளே போகிறது நீங்கள் நிறைய அடி வாங்குறதுலேருந்து உங்களை குறைக்கும். நான் பழமையாகவே சொல்கிறது, பிஸ்னஸ்ன்றாலே சரியான ரிஸ்க்கான விஷயம்னு சொல்லி. இந்த பிஸ்னஸில் 100 விதமும் ரிஸ்க் இருக்குது. அதே நேரம் அந்த 100 விதம் ரிஸ்க் இருக்கிற அதே நேரம் அதுண்ட ஒரு 4-5 மடங்கு ரிவார்டும் எங்களுக்கு கிடைக்கும். அதுண்ட ஒரு வெகுமதியும் எங்களுக்கு திருப்ப கிடைக்கும். அப்போ அதால் தான் எல்லாரும் எல்லாருமே பிஸ்னஸ் ஒன்று செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிறது. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற காசை சும்மா ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு முதலீடு செய்து அது இல்லாமல் செய்கிறதுக்காண்டி நாங்கள் அந்த பிஸ்னஸ் செய்கிறதில்ல. நாங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு முதலீடு செய்கிறோம்னா அது எங்களுக்கு ப்ராஃபிட்டாக எங்களோட கைக்கு வரணும். தொடர்ந்து அது எங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கணும். அப்படி இருக்கோம்னு சொன்னால் நாங்கள் சில இடங்களில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் இப்போ இதில் என்னென்னத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு முதல்ல நாங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுன்றதை தான் இதில் சொல்கிறேன். முதல்ல சொல்லிட்டேன் என்னென்ன விஷயங்கள் மூலமாக நாங்கள் பிஸ்னஸை கற்றுக்கொள்ள, என்னென்ன விஷயம் மூலமாக பிஸ்னஸை தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த விஷயம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறோம், நாங்கள் ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பதிவு கட்டாயம் தேவை. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அல்லது நீங்கள் ஒரு சின்ன வியாபாரம் எதுவும் செய்ய போகிறீங்களா, இந்த பிரதேச சபையில் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஒரு உணவு சம்பந்தமான ஒரு உற்பத்தி எதுவும் செய்ய போகிறீங்க, இல்லை ஹோட்டல் எதுவும் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு PHN பெர்மிஷன் அந்த மாதிரியான சுகாதார அறிக்கை உங்களுக்கு தேவைப்படும். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களோட பில்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும்ன்ற விஷயத்த நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். கட்டாயம் அது செய்யணும். அதை விட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஒரு பதிவு கொண்டு முக்கியம். மற்றது லொக்கேஷன், நாங்கள் எந்த இடத்துல செய்ய போகிறோம், என்னென்ன மாதிரி செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நாங்கள் மிஷினரியை போட போகிறோமா இல்லை நாங்கள் ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு அதை வச்சு விற்று போட்டு அதில் லாபத்தை மட்டும் எடுக்க போகிறோமான்றதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும். அடுத்தது நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம்னா நாங்கள் எங்கள்கிட்ட கையில் காசு இருக்குது, நாங்கள் கை காசை போட்டு செய்கிறது ஒரு விஷயம். அடுத்து நாங்கள் லோன் எடுக்க போகிறோம். லோன் எடுத்து இந்த லோனுக்கு இவ்வளோ % வட்டி மாதம் கட்ட போகிறோம். வட்டியும் அதில் முதல்ல ஒரு தொகையும் மாதம் கட்ட போகிறோம். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் லோன் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் லோன் எடுக்கும்போது நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஒரு காசை எடுத்து எங்களோட பிஸ்னஸுக்கு போடும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மாதம் அந்த காசையும் கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயத்தை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோணும். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கடன் எடுத்து திருப்பி கட்டணும். இப்போ நாங்கள் முதலீடுன்னு சொல்லி போடக்க நாங்கள் அந்த பிஸ்னஸுக்குன்னு சொல்லி ஒரு முதலீடு கடனாவோ இல்லாட்டிக்கு எங்களோட காசை எடுத்திருப்போம். அந்த அவ்வளோத்தையும் நாங்கள்
அப்படியே கொண்டு போய் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு முதல்ல நாங்கள் சில விஷயம் செய்யணும். அதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம். ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அது வந்து ஒரு 4 மாதம் எங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நாங்கள் எடுத்து வச்சு போட்டு மிச்சத்தை வந்து நாங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நாங்கள் வந்து சில ஆட்கள் வந்து என்ன சொல்கிறது, பிஸ்னஸுக்குண்டு காசு எடுத்துகிட்டு முக்கால்வாசி காசை வந்து அப்படியே எஃப்டியில் போட்டு வைக்கிறது, எஃப்டிலையும் கொஞ்சம் காசு வருதானே அந்த மாதிரி யோசிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுறீங்கன்னு சொல்லி தான் சொல்லுது. நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படுற ஒரு ஆளாக இருந்தால் தான் நீங்கள் அந்த மாதிரி யோசிப்பீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம், பிஸ்னஸில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்கலாம்னு சொல்லி போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று எடுத்து வைக்கணும். அதாவது எங்களுக்கு ஒரு சேவிங். அதே நேரம் வந்து கையில் ஒரு கொஞ்சம் காசு வச்சுருக்கணும். அது என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ சில நேரம் இப்போ நாங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஒன்று போட போகிறோம்னா இந்த காசெல்லாம் போட போகிறோம்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் ஒன்று செய்ய போகிறோம், அதுக்கு காசு எல்லாம் போட போகிறோம்னு சொன்னால் எங்களோட கைக்கு வந்து எங்களோட குடும்பத்துக்கு ஏதாச்சும் அந்த மாதம் எதுவும் செய்ய வேண்டிய செலவுகள், அது எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ஏதாச்சும் பிரச்சனை வரைக்கும் நாங்கள் அந்த காசை எடுத்து வைக்கிறது. எமர்ஜென்சி ஃபண்டுன்றது அவசர கால நிதி என்றது என்னென்னு சொன்னால், அவசர கால நிதி அந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நாங்கள் எடுத்து வைக்கிறது எங்களுக்கு எதுவும் ஆபத்து வருது, இந்த பிஸ்னஸ் எதுவும் நடத்த இல்லாமல் போகுது, இல்லை எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்க டக்குன்னு அந்த காசு எடுத்து நாங்கள் கடன் இல்லாமல் திருப்பி அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி செய்கிறது. அடுத்தது வந்து நாங்கள் எங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் காசு வந்து செலவுக்கு கைக்க வச்சுருக்கணும். இப்போ அதையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிக்க இப்போ நாங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் கொண்டு வாங்குகிறோம். அதை வந்து நாங்கள் எல்லாம் திருப்பி செய்யும்போது எங்களுக்கு ஒரு 120 ரூபா முடியுது. அந்த 120 ரூபாய்க்கு முடிஞ்ச ஸ்டாக்கை வந்து நாங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு விற்க போகிறோம். 300 ரூபாய்க்கு விற்க போகிறோம்னா அதில் எங்களுக்கு ஒரு 20,000 ஸ்டாக் விற்றுட்டோம்னு சொன்னால், அதில் வந்து என்ன செய்வோம்னா அந்த நாங்கள் எடுத்த ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்லேயும் நாங்கள் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கணும். அதே நேரம் எங்களோட செலவுக்கும் கொஞ்சம் எடுக்கணும். எங்களோட குடும்பத்தையும் நாங்கள் கவனித்து கொண்டு தான் பெறணும். நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம்ன்றதுக்காண்டி எங்களோட குடும்பத்தை கைவிடையலாது. அதுக்காண்டி நாங்கள் பிஸ்னஸில் இந்த முதல் எடுத்து குடும்பத்தை பார்க்கக்கூடாது. பிஸ்னஸில் இந்த வார லாபத்தை எடுத்து குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கும் சில செலவுகளை செஞ்சு கொண்டு நாங்கள் மிஞ்சிற காசை திருப்பி அடுத்த இப்போ எங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கூட இருந்தானே அந்த காசையும் திருப்பி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். அதில் கொஞ்சத்தை பிரித்து போட்டுட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தால் அது வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும். சில நேரங்களில் பிஸ்னஸ் ஒரு பக்கத்தில் அடி விழுந்தாலும் நாங்கள் ஏற்கனவே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுருந்த காசு, அதோட மாதம் கொஞ்சம் காசுகளை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதுகளை எடுத்து திருப்பியும் எங்களோட பிஸ்னஸை வந்து தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. கொண்டு போனோம்னா எங்களோட பிஸ்னஸையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஃபேமிலியும் வந்து நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம்னு சொல்லி ஃபேமிலியை விட்டோம்னா அந்த டைமும் நாங்கள் ஃபெயிலியராக போயிடுவோம். இல்லை நாங்கள் ஃபேமிலியை பார்க்குறோம்னு சொல்லி ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிஸ்னஸில் கொட்ட விட்டோம்னா அந்த டைமும் நாங்கள் ஃபெயிலியராக போயிடுவோம். அப்போ எங்களுக்கு ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து முதலீடு செய்யலாம் என்ன மாதிரின்னு சொல்லி அடுத்த ஒரு பதிவில் நாங்கள் பார்க்கலாம். அதோட வந்து நிறைய பேர் வந்து எஃப்டி போடலாமான்னு சொல்லி எல்லாம் கேட்கணும். எஃப்டி போடலாம். அது யாருக்கு நல்லம்னு சொன்னால், என்னால் எழுந்து நடந்து வேலையை செய்ய இயலாது, என்னால் எந்த ஒரு பிஸ்னஸும் செய்ய இயலாது, எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க இயலாது, சும்மா இருக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் காசு இருக்குது, அந்த காசை நான் போட்டு அதிலேருந்து வர வட்டி எடுத்துக்கொள்கிறேன், சும்மா இருக்கிறதுக்கு நான் இந்த காசை போட்டு வட்டி எடுத்துக்கொள்கிறேன்னா ஓகே. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற ஆட்கள் வந்து அப்படி போடிங்கன்னு சொன்னால், பிஸ்னஸில் வந்து நீங்கள் நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து சரியாக மேனேஜ் பண்ணி செஞ்சீங்கன்னா ஒரு 35% 40% வரை நீங்கள் வந்து லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் கை டிமாண்டடான பிஸ்னஸ்ன்னு சொன்னால் 50% வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு இன்கம் வர சோர்ஸை வந்து நீங்கள் எப்படிக்குள்ள கொண்டு போய் முடக்கினா உங்களோட பணத்தின் பெறுமதி வந்து குறைஞ்சி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களால் அது பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இறங்கி பிஸ்னஸ் செய்யலாம்.
ரிஸ்க்கை வந்து சரியாக கால்குலேட் பண்ணி கால்குலேட் ரிஸ்க்காக எடுக்கணும். இப்போ ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காண்டி எங்களால் இயலாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் அதே நேரம் வந்து மொக்குத்தனமாக வந்து நாங்கள் எங்களோட காசை கொண்டு போய் முடக்கி போடுறதோ அல்லது உலஸ்ட்டுக்குள்ளே போடுறதோ அந்த வேலையில் வந்து செய்யக்கூடாது. பிஸ்னஸ் செய்ய வலிக்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க பிஸ்னஸில் இருக்கணும். வழியில் போகக்கூடாது. நீங்கள் கிழமையில் ஒரு நாள் உங்களுக்குண்டு ஒரு நாள் எடுத்துக்கொண்டு அது உங்களுக்காக வச்சுக்கொள்ளுங்க. அதை விட பிஸ்னஸை விட்டுட்டு நீங்கள் வெளியில் அனுட்டிங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸோட கூட இருந்து அதை கவனித்து கொண்டிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் நீங்கள் தான் வந்து கவனிச்சுக்கொள்ளணும். உங்களோட பிள்ளை மாதிரி நீங்கள் கவனிச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அது தண்டு பாட்டுக்கு வளர வலிக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தண்டு பாட்டுக்கு வளர வலிக்கட்டும். நீங்கள் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சால் ஓகே. அது வரைக்கும் நீங்கள் அந்த பிஸ்னஸை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். உங்களோட பிள்ளை மாதிரி பார்த்துக்கொள்ளணும். லஸ்ட்டில் போக விடக்கூடாது. சரியான ரிஸ்க்கை பார்த்து என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்ற பார்த்து எடுக்கணும். அதோட இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே ரிஸ்க் இருக்குது. அது இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து நிறைய பெட்ரோல் தட்டுப்பாடு, தங்கம் வந்து விலை கூடுறது அப்படின்னு நிறைய வந்து மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கு. அப்போ எந்த இடம் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் அடி விழும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களுக்கு தேவையான இருப்புக்கு எங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான பொருட்கள் அதுகளை வந்து கொஞ்சம் இருப்படுத்தி வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டு போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிலங்கான கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி. அதால் நீங்கள் வந்து ஒரு விடயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன் பெறுதான்னு சொல்லி பார்த்து அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்க இல்லை உங்களுக்கு லொஸ்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டைம் ஐயோ நான் தொடங்கிட்டேன் யாரும் பாப்பினம் அப்படி சொல்லிவினோம்னு சொல்லலாம் யோசிக்காமல் அது உங்களால் இயலாதுன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி உங்களுக்கு எது வருதோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போகலாம். இல்லாட்டிக்கு அந்த நீங்கள் செய்த பிஸ்னஸே இன்னும் பெட்டராக எதுவும் செய்யலுமான்ற பார்த்து செய்து கொள்ளலாம். ஓகே, நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் மிச்ச விஷயங்களை பார்க்கலாம்.